குடும்ப ஆட்சி, ஊழல் ஆகியவற்றை தவிர திமுக ஆட்சியில் எதுவும் நடைபெறவில்லை என்று தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் விமர்சித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் காலை உணவருந்திய பின்னர் அவரோடு சேர்ந்து பேட்டியளித்த பியூஷ் கோயல், திமுக ஆட்சியில் நிர்வாகம் சீர்கெட்டு விட்டதாக சாடினார். பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய பியூஷ் கோயல், திமுக ஆட்சியை வீழ்த்தி தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் என்று குறிப்பிட்டார். குடும்ப ஆட்சி, ஊழல் ஆகியவற்றை தவிர திமுக ஆட்சியில் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தமிழக மக்கள் புரிந்து வைத்துள்ளனர் என்றும், தமிழகத்தில் அமையும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அனைத்து தரப்பு மக்களுக்குமானதாக அமையும் என்றும் பியூஷ் கோயல் கூறினார். தேச நலன் மற்றும் வளர்ச்சிக்கு எதிரான திமுக ஆட்சி தமிழகம் மற்றும் தமிழக மக்களின் நலன்களுக்காக எதையும் செய்யவில்லை என்றும் அவர் சாடினார்.